ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அது பாத்திரத்தை வச்சுக்கிட்டு 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபார் ஜெல்லி மேக்கிங்க்கு. இப்போ தண்ணி நல்லா சுடணும். அதுக்குள்ளே நம்ம இங்கே மிக்ஸப் பண்ணலாம். ஸோ அதுக்கு 1 கப் ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்துருக்கோம். அதில் வந்து இந்த ஜெல்லி மிக்சரை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஜெல்லி மிக்சரை ஃபுல்லாக ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இதில் நம்ம சுகர் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ தண்ணி நல்லா சுற்றுச்சு. அது இப்போ எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த மிக்சரில் ஊற்றுனீங்கன்னா அது ஃப்ளேவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு பக்கம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதோ இந்த மாதிரி கலர் நல்லா கட்டிகளே இல்லாமல் கரைஞ்சிடுச்சுன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கே நம்ம வச்சுடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டிகளுமே இல்லை. அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்போம். இது ஜெல்லியாக வந்து மேக் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். அப்போ தான் எந்த டஸ்ட்டுமே வந்து விழாமல் இருக்கும். இது எப்படி செட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம்.